டாக்ஸிக் மூவி டீசர் பார்க்குறப்போ நீங்கள் எல்லா பேரும் காருக்குள்ளே நடக்கிற இன்டிமசி சீனை கண்ணை மூடாமல் ரீவைண்ட் பண்ணி பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் காரு கீழே இருக்கிற நம்பர் பிளேட் பார்த்தீங்களா? இந்த ஒரு நம்பர் பிளேட் டீகோட் பண்ணாலே இந்த மூவி எந்த டைம்லைனில் நடக்குது, எந்த பிளேஸில் நடக்குது, அண்ட் நம்ம ஹீரோ ப்ளே பண்ண கேரக்டரோட பர்சனாலிட்டியை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹே காய்ஸ், நான் உங்கள் சிஜி, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஆஸ் த ஃபஸ்ட் தமிழ் யூடியூபராக ராக்கிங் ஸ்டார் நடித்த டாக்ஸிக் மூவியோட ட்ரீசரை டீகோட் பண்ணி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வேற எந்த தமிழ் யூடியூபர் வேணான்னு போய் பாருங்க, யாருமே இந்த ஷார்ட் டைமில் இவ்வளோ டீகோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு நான் 100% ஷூர். இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுறது ஒரு காத்திக் ஸ்டைல் கிரேவியார்டில். அங்கே ஒரு மாஃபியா கேங் லீடர் அவரோட பையனை சமாதி பண்ணுறதுக்கு வந்திருப்பாங்க. அவர் வந்த உடனே அங்கே ஆல்ரெடி இருக்கிற ஆளுங்க கிட்ட ஐ வாண்ட் மை சன் டு ஹாவ் அ பீஸ்ஃபுல் பரியல்னு சொல்லி எல்லா பேரையும் துரத்துறாங்க. இன்க்ளூடிங் அங்கே இருக்கிற அவரோட இறந்து போன பையனோட குழந்தை, அப்புறம் அவரோட ஃபேமிலி எல்லா பேரையும் துரத்துறாங்க. யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கே கிரேவியார்டோட கேட்டை க்ளோஸ் பண்ணுறாரு. இந்த சீனில் பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி ஹுமா குரேஷியோட கேரக்டர் எலிசபெத்தோட போஸ்டர் ரிலீஸ் பண்ணப்போ அந்த கேரக்டர் பின்னாடி ஒரு ஏஞ்சல் ஸ்டாச்சு இருக்கும்ல, அதே மாதிரி இங்கேயும் இருக்கு. நெக்ஸ்ட் ஷாட்டில் கரெக்டாக நீ யாரும் வர முடியாதுன்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ள சடனாக ஒரு பிளாக் அம்பாசிடர் கார் வருது. இந்த காரோட நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா GDD 3691. இந்த GDDக்கு 2 மீனிங் இருக்குது. ஒன்று என்னன்னா, கோவாவில் இப்போ இருக்கிற நம்பர் பிளேட் எல்லாமே GAல ஸ்டார்ட் ஆகும். ஆனால் 1987 ஆர் அதுக்கு முன்னாடி இருக்கிற இயர்ஸில் கோவாவில் இருக்கிற மெடாம் பிளேஸோட ரெஜிஸ்டர் நம்பர் வந்து GDDயில் தான் ஸ்டார்ட் ஆகும். விச் மீன்ஸ் திஸ் ஸ்டோரி டேக் பிளேஸ் இன் 1980s அண்ட் இன் கோவா மேடம். இது ஒரு மீனிங்கா? அப்புறம் இதுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. இந்த GDDயை டக்குன்னு பாருங்க, பார்த்த உடனே காடு மாதிரி தெரியும். அண்ட் இந்த நம்பர் 369க்கு இன்னொரு ஹிடன் டீட்டெயில் இருக்குது. இந்த நம்பரை நான் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே ஆஸ் அ ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் நிக்கோலஸ் டெஸ்லாவோட ஃபேமஸ் கோட்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. இஃப் யூ ஒன்லி நியூ த மெக்னிஃபிகன்ஸ் ஆஃப் 3, 6 and 9 தென் யூ வுட் ஹாவ் அ கீ டு த யூனிவர்ஸ். இதில் 3 வந்து எனர்ஜியாகவும், 6 வந்து ஃப்ரீக்வன்சியாகவும், அண்ட் 9 வந்து வைப்ரேஷனாகவும் மீன் பண்ணுது. அண்ட் இதெல்லாம் இங்கே எஸ்ஸோட கேரக்டரை ரெப்ரசன்ட் பண்ணுது. அண்ட் இந்த அண்டர்வேர்ல்டு ரூல் பண்ணுறது தான் இந்த கீயாக டினோட் பண்ணுறாங்க. அண்ட் கடைசியில் இருக்கிற 1 வந்து காடை டினோட் பண்ணுது. அந்த காரில் இருந்து ஒரு தாத்தா சரக்கை போட்டு வெளியில் வருவார். இதை பார்த்து அந்த கேங் மெம்பர்ஸ் எல்லா பேரும் நக்கலா குடிகாரன்னு சொல்லி சிரிப்பாங்க. சடனாக பார்த்தா அந்த தாத்தா கார் டிக்கியில் இருந்து ஒரு லிவரை எடுத்து அந்த லிவரை கிரவுண்டில் இருக்கிற வயரோட கனெக்ட் பண்ணுவார். அந்த கேங் எல்லாம் பேனிக் ஆகி ஷூட் பண்ணுவாங்க. இவ்வளோ சண்டை நடக்கிறப்போ காருக்குள்ளே பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு கூட இன்டிமேட்டாக இருப்பார். கார் ஆட ஆட இந்த லிவரும் பம்ப் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் ஷாட்டில் இந்த ஹோல் கிரேவியார்டும் பிளாஸ்ட் ஆகும். பிளாஸ்ட் ஆன அப்புறம் நம்ம மாஃபியா லீடர் கோமாயி கொல்லுங்கடா அவனன்னு சொல்லுவார். அப்போதான் நம்ம ஹீரோ என்ட்ரி காட்டுவாங்க, கார்ல இருந்து மாசா இறங்கி வர மாதிரி. இந்த சீனில் ஃபர்ஸ்ட் அவரோட கையை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அங்கே 2 டேட்டூ இருக்கும், இன்ஃபினைட் ஸ்னேக் டேட்டூவும் அப்புறம் ஒரு ஈகிள் டேட்டூவும். இந்த 2 டேட்டூவோட மீனிங் என்னன்னா, பவர், டாக்ஸிசிட்டி, டாமினன்ஸ் அண்ட் டார்க்னஸை டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ வெளியில் வருவார் கையில் ஒரு விண்டேஜ் கன்னோட. அப்போ அடிபட்டு கீழே இருந்தவன் நம்ம ஹீரோவை ஷூட் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ அவன் மேலே கால் வச்சு மற்ற ஆள் மேலே ஃபயர் பண்ணுவார். இதில் ஃபன்னி பார்ட் என்னன்னா, மாஃபியாவோட ஆள் எல்லா பேரும் கன்று இருந்தாலும் ஓடி தான் வராங்க. லாங்கில் இருந்து ஷூட் பண்ணணும்னு யாருக்கும் தெரியல. எல்லா பேரும் பக்கத்தில் வந்து ஷூட் பண்ணுறேன்னு சொல்லி அடி வாங்கி செத்து தான் போகிறாங்க. அண்ட் கொஞ்ச நேரம் இந்த ஃபைட்டு கண்டினியூ ஆகுது. அப்போ நம்ம ஹீரோ ஃபைனலாக ஒரு டைலாக் சொல்கிறாரு, டேடி இஸ் ஹோம். ஃபைனலி இந்த ட்ரீசரோட எண்ணில் நோட் பண்ணீங்களா, ரிட்டன் பை யாஸ் அண்ட் கீதா மோகன்தாஸ்ன்னு போட்டு இருந்துச்சு. அப்போ இந்த ஸ்டோரி ஸ்கிரிப்டில் நம்ம ஹீரோவும் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு இப்போ தான் எனக்கு தெரியும். அண்ட் ஃபைனல் என் டைட்டில் கார்டில் இன்டாக்சிகேட்டிங் த வேர்ல்ட் ஆன் 19th March 2026. இந்த டேட் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இந்த டேட்டை பார்த்த உடனே துரேந்தர் மூவி தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா துரேந்தர் மூவியோட பார்ட் 2 ரிலீஸ் ஆகிற சேம் டே தான் இந்த மூவியும் ரிலீஸ் ஆகுது. ஆல்ரெடி துரேந்தர் மூவி நிறைய கண்ட்ரியில் பேன் பண்ணியிருந்தாலும் அண்ட் ஒன்லி இன் ஹிந்தி, மற்ற லாங்குவேஜில் இல்லைனாலும் இந்த துரேந்தர் மூவி இன்ன வர நிறைய தேட்டரில் ஓடிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு தரமான மூவி இது.
அப்படி இருக்கும்போது 2 படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆனால் நீங்கள் எந்த படத்துக்கு போவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் துரேந்தர் பார்ட் 1 பார்க்க ரொம்ப ஆசை, பட் தமிழில் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? அப்போ உங்களுக்காக தான் என்னோட சேனலில் நான் ஆல்ரெடி 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். A to Z குழந்தைக்கு சொன்னால் கூட புரியும், அந்த அளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ அப்கமிங் டேஸில் பார்க்கணும்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். Until then, bye from CG.